இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகின்றனப்பா. சர்மங்களின் மத்தியிலும் நீதியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வாழ்வில் பரிபூர்ணமும் செழிப்பும் கனமும் தருவதாக நீர் கொடுத்திருக்கும் ஜீவ வாக்கு தத்துவத்தை விசுவசிக்கின்றனப்பா. நீர் எனக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கை எப்போதும் உமக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும் என நம்புறேன். எசப்பா, சாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் கண்ணீரை சந்தோஷமாக, வெட்கத்துக்கு பதிலாக என்னை நீர் தலை உயர்த்தி நம்புறேன். எசப்பா, எங்கெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நாங்கள் தலை குறைஞ்சோமோ, அங்கெல்லாம் நீர் என் தலையை உயர்த்தி நம்புறேன். எசப்பா, எங்களை ஒருபோதும் கைவிடாத அன்பு தகப்பனே, எங்களை உயர்த்திருங்கப்பா. விசுவாசத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கணும்ப்பா. போகும்போதும் வரும்போதும் நீரே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீன்னு நம்புகிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.